ஓகே, அப்போ நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாரும் ரெடியான்னு எனக்கு கொஞ்சம் சொன்னால் லேஸ் ஆயிக்கும். சில ஆட்கள் எனக்கு தெரியவே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் ஆகுது, அது சொல்லிட்டு நீங்கள் ரெடின்ற ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுவிட்டீங்கன்னா எனக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் ஓகே, மற்ற ஆட்கள் நான் சொல்கிறேன். ஓகே, ஹம்தான், ஹம்தி, மற்ற ஆட்கள் ரிஷ்டா, ரிஹாஸ், அவங்கெல்லாம் எப்படி ரெடியா? ஓகே, அப்போ நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் படிக்க போகிற பாடம் வந்து நாங்கள் எக்ஸாம் வைக்கணும். எனக்கு 2 எக்ஸாம் பெண்டிங்க்கு உண்டு. ஃபர்ஸ்ட் பாடம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த சப்ஜெக்ட் ரெண்டுலேயும் சேர்த்து மாதிரி ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். அப்போ இன்றைக்கி ஆட்கள் வந்து 6 பேர் அந்த மாதிரி இதை சுட்டி நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் ஆகின மாதிரி நாங்கள் சின்ன எக்ஸாம் ஒன்று வைப்போம். நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் வந்து முக்கியமான பாடம் ஒன்று தான். வெப்சைட் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் இன்றைக்கி படிக்க போகிறோம், HTML. இப்போ இது வந்து ஒரு மெயின் கொஷின் உண்டு. உங்களோட எக்ஸாமில் வர ஒரு பேராகிராஃப் உள்ள கொஷின் உண்டு. 15 மார்க்ஸ் கொஷின் உண்டு. உங்களுக்கு இந்த 15 மார்க்ஸும் ஈஸியாக ஃபுல்லாக எடுக்கலுமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த HTML, வெப்சைட் டெவலப்மெண்ட்ன்ற சப்ஜெக்ட். அப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி படித்து தரதை வச்சு உங்களுக்கு பேசிக் விஷயங்கள் தான் வரும், சரியான லேசி. நீங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கிறார்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி இது இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு வெப்சைட்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அதில் போய்த்து உங்களுக்கு செய்யலாம். அப்போ நான் இன்றைக்கி மெயினாக படிக்க போகிற சப்ஜெக்ட் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டை பற்றி தான். நான் ஃபுல்லாக ஒரு வெப்சைட் எப்படி செய்கிறேன்னு நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி கிரேட் 10க்கு தேவையானதும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பெருசாக இன்றைக்கி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறேன்ற நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எப்படி வெப்சைட் ஒன்று பேசிக்காக ஸ்ட்ரக்சர் ஆவிக்கி எப்படி வெப்சைட் ஒன்று செய்யலாம், எப்படி வெப்சைட் நார்மலி ஆட்கள் செய்கிற அந்த மாதிரி ஐடியா வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியக்குள்ள, இந்த சப்ஜெக்ட் முடியக்குள்ள கிடைக்கும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த ஸ்க்ரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் பாடத்துக்கு போகிறதுக்கு முந்தைய நாங்கள் மெயினாக இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்க்ரீன் விளங்குது தானே? மெசேஜ் ஒன்று போட்டுருப்பீங்களா? ஓகே ஓகே, அப்போ இதில் வந்து நீங்கள் இது ஒரு வெப்சைட், இது உங்களுக்கு நான் கூகுள் க்ரோமில் போய்த்திக்கிறேன். இந்த google.com சொல்கிற வந்து ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா கோடிங் செஞ்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி பார்க்கலாம்னா, கம்ப்யூட்டரில் மட்டும் பார்க்கலாம், ஃபோன்லேயும் ஒவ்வொரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து கூகுள் க்ரோமில் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்சஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூகுள் க்ரோம்ல கோடை காட்டும். கோட் வந்து இப்படி தான் காட்டும். இது வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு கூகுள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை இது வந்து எங்களோட டேட்டாக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு என்னோட வெப்சைட் ஃபுல்லாக இப்போ நாங்கள் இந்த கோடிங்கை தான் நாங்கள் இதில் இது என்னன்னு உங்களுக்கு விளங்காது. இது என்னமோ சைனீஸ் லெட்டர்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஈக்கும், சைனீஸ் ஜப்பனீஸ் லெட்டர்ஸ் மாதிரி அவங்களுக்கு விளங்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து சின்ன ஒரு விஷயம் ஒன்று தான் இன்னைக்கு மெயினாக இருக்கிறது வந்து ஒரு வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் ஆகிக்கின்றது தான் இன்னைக்கு அது
சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது வந்து பேசுகிற மாதிரி, நீங்கள் கம்ப்யூட்டரோட பேசுகிற மாதிரி தான் இது. நீங்கள் சொல்கிறீங்க ஹெலோண்டு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஹெலோண்டு இன்னைக்கு வெப்சைட்டில் வரணும்னு சொல்கிறீங்க, இன்னைக்கு கூகுள்னு வரணும்னு சொல்கிறீங்க, அப்போ கூகுள்னு வருது. இன்னைக்கு தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க, கூகுள்னு வரணும்னு, இந்த லோகோவை இன்னைக்கு காட்டணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் இது காட்டுது. நீங்கள் கம்ப்யூட்டரோட பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கோடுன்னு சொல்கிறது. நீங்கள் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு ஆட்கள் சர்ச் பண்ணினா, கரன்சி கன்வெர்ட்டர் வந்து சர்ச் பண்ணினா அவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் டாலர் ப்ரைஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் அது டாலர் ப்ரைஸ் எவ்வளோன்னு காட்டுங்க. இப்போ $198 அப்போ அது அப்படி தான் நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க. கம்ப்யூட்டரோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. அதுதான் இந்த கோடுன்னு சொல்கிற விஷயம். சாகுக்கு கோடுண்டா என்னாண்ட கோடிங் ஸ்டேட்டஸ் பார்த்துப்பீங்க, இல்லாட்டி ஆட்கள் கோடிங்கை பற்றி போடுவாங்க, இல்லாட்டி அப்படி என்னென்னமோ பார்ப்பாங்க. உங்களுக்கு கோடிங்னா என்னான்ற ஐடியா வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் பேசிக்காக அதுதான். நீங்கள் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க கம்ப்யூட்டரோட, அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானும் நீங்களும் பேசணும்னு சொன்னால் அதனால் 2 பேருக்கும் காமனாக தெரிஞ்ச லாங்குவேஜ் எது? தமிழ், இங்கிலீஷ், சிங்கள. சில ஆட்களுக்கு சிங்கள தெரியா, சில ஆட்களுக்கு இங்கிலீஷ் தெரியா, சில ஆட்களுக்கு தமிழ் தெரியும். மோஸ்ட்லி காமன்லி இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் இங்கிலீஷில் பேசினேன்டா நார்மலி எல்லாருக்கும் விளங்கும். அப்போ உண்டு இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். அப்போ நான் ஐசொட்டி நான் தமிழை சூஸ் பண்ணி தமிழில் பேசுகிறேன். அது மாதிரி தான் இதுவும் வெப்சைட்டும். எப்படின்னு சொன்னால் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் அவங்களுக்கு சைனீஸில் அவங்களோட பேசினேன்னா அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அது மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் தான், அந்த லாங்குவேஜ் எல்லாம் தான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நடிச்சிங்கன்னா வரும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நடிச்சிங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு. பைத்தன், ஜாவா, ரூபி, HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது ஒரு லாங்குவேஜ் இல்லை. இது ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, C#, Objective-C, PHP, SQL, Swift, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்டா. இதை நீங்கள் எடுக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், சிங்கள, ஜப்பனீஸ், சைனீஸ், அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், அரபிக், உருது, ஹிந்தி, அப்படி எங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இது எடுக்கலாம். அப்போ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்டா, இது ஒவ்வொன்றோட பேசுகிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இப்போ நான் இந்தியாவுக்கு போய்த்து, இந்தியா இல்லை, நான் அமெரிக்காவுக்கு போய்த்தேன்டா எனக்கு தமிழில் பேசலாம், அவங்களோட இங்கிலீஷில் தான் பேசணும். இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தேன்டா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணணும் வந்து சிங்கள. எல்லாம் நார்மலி மெஜாரிட்டி ஆஃப் சிங்கள தான் தெரியும். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு போனேன்னு சொன்னால் அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும். மோஸ்ட்லி அவங்க எல்லாரும் தமிழ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ்ன்ற மாதிரி தான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த HTML தான் வெப்சைட். நான் இந்த மாதிரி வெப்சைட் செய்கிறதுக்கு இவங்களோட வெப்சைட் சம்மந்தமான விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த HTML. அப்போ பைத்தன் சொல்கிறது வந்து நார்மலி எல்லாமே உங்களுக்கு செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் மாதிரி, இந்த பைத்தன் சொல்கிற இங்கிலீஷ் மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சைட்டும் செய்யலாம், மொபைல் அப்ளிகேஷனும் செய்யலாம், உங்களோட ஃபோனில் இருக்கிற ஆப் செய்யலாம், நம்ம கம்ப்யூட்டர் ஆப்லேயே ஜூம் மாதிரி ஒரு ஆப் செய்யலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச கூகுள் மாதிரி ஒரு ஆப் செய்யலாம், இல்லாட்டி வேறு என்ன ஃபேஸ்புக் மாதிரி ஒன்று செய்யலாம், வேண்டி வந்து இதில் செய்யலாம். இங்கிலீஷ் மாதிரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி 90% ஆஃப் த கண்ட்ரீஸில் இல்லாட்டி 80% ஆஃப் த கண்ட்ரீஸில் போய்த்து அதை வச்சு உங்களுக்கு சமாளிக்கலாம் இங்கிலீஷை வச்சு. அது மாதிரி தான் பைத்தன். ஜாவாவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஜாவா, ரூபி ஆன் ரேல்ஸ் வந்து அப்படி இல்லை. ரூபி ஆன் ரேல்ஸ் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செய்கிறதுக்கும், இந்த ஜூம் வந்து கம்ப்யூட்டரில் பாவிக்கிறதுக்கு செய்கிறதுக்கும், மற்ற இந்த இன்டர்நெட்டில் இந்த வெப்சைட் மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். ஜாவா ஸ்கிரிப்டும் அப்படி தான். ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ வந்து எல்லாமே அவங்களுக்கு செய்யலாம். ஆனால் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா ரொபோ மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். ஆனால் பைத்தானில் அவங்களுக்கு ரொபோ மாதிரியான விஷயங்களும் செய்யலாம்.
சி லாங்குவேஜும் அப்படித்தான். சி லாங்குவேஜில் வேண்டிய செய்யலாம், வெப் அப்ளிகேஷன் செய்யலாம், மற்றது தவிர உங்களுக்கு ஒவ்வொன்று செய்யலாம். அது மாதிரி எல்லாம் ஒவ்வொன்று இதில் உங்களுக்கு டீப்பாக எல்லாத்தையும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் மெயினாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இந்த லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிற, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிற அதுதான். நான் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாவிப்போம். இது என்ன லாங்குவேஜ் மாதிரி. இப்போ நாங்கள் வெப்சைட்டுக்கு நாங்கள் சொல்லணும்னா, வெப்சைட்டோட கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசணும். இந்த வெப்சைட்டுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசணும். அப்போ தான் அது அதோட வேலையை சரியாக செய்யும். இப்போ நான் ஒரு அந்த பாட்டு அவங்களுக்கு ஒரு அளவு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் மிச்சம் பேசாமல் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். எப்படி ப்ராக்டிக்கலாக நாங்கள் எப்படி ஒரு வெப்சைட் வந்து செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். உங்களோட நீங்கள் எல்லாம் ஒரு பேப்பர் பேனா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சே பாருங்கள், பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டுக்கு திறக்குறீங்க. நீங்கள் உங்களோட ஒரு ட்ரைவ் ஒன்றுக்கு போய்த்து சிடி அந்த மாதிரி ஒரு ட்ரைவ் ஒன்றுக்கு போய்த்து ஒரு ஃபோல்டர் ஒன்று திறந்து அதுக்கு நான் வெப்னு திறந்து இதுலுக்கு ஒரு ஃபைல் ஒன்று திறக்கிறேன். இந்த ஃபைலை திறந்து நான் என்ன செய்கிறேன், அதுலுக்கு நான் ஒரு ஃபைல் ஒன்று சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நோட் பேட் எடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த கோட் எழுதுறே வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த நோட் பேட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஒன்று மாதிரி, ஒரு பேப்பர் ஒன்று மாதிரி, உங்களோட கையிலிக்கிற ஒரு தாள் ஒன்று மாதிரி தான் இந்த நோட் பேட். இந்த நோட் பேடில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க கம்ப்யூட்டருக்கு, இது செய்யுங்க இது செய்யுங்க இது செய்யுங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு அந்த நோட் ஃபுல் ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணுறேன். இந்த நோட் பேடில் தான் நீங்கள் மெயினாக எல்லாம் செய்வீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இந்த பிளாங்க் எம்டி பேப்பரை வச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க ஹாய் ஸ்டூடெண்ட்னு சொல்லி, வெல்கம் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் வெப்சைட் ஒன்று செய்ய போகிறீங்க. அது வெப்சைட்டுக்கு போனால் என்ன நடக்கும், வெல்கம் ஸ்டூடெண்ட் சொல்லி வரணும். இதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி, ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் போங்க, போய்த்து இதில் நோட் பேட்னு டைப் பண்ணுங்கள். நோட் பேட். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நோட் பேட் வந்து வரும். இந்த நோட் பேடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட் பேட் வந்து வரும். இந்த மாதிரி ஒரு நோட் பேட் வந்து வரும். இந்த நோட் பேடை நீங்கள் என்ன செய்யணும்னா, என்ன மாதிரி ஒரு ஃபைல் ஒன்றுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன், ஐசிடின்னு போகிறேன், வெப்புக்கு போயிட்டு நான் இது என்ன செய்ய போகிறேன்டா, lesson1.html அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். lesson1.html நான் சேவ் பண்ண போகிறேன். நான் lesson1.html சேவ் பண்ணோம்னா இப்போ இன்னைக்கு பாருங்கள், இந்த ஃபோல்டரில் ஒரு வெப் ஃபைல் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு ஃபைல் ஒன்று இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் பிளாங்காக ஆயிக்கி. இப்போ இது வந்து இதை உங்களுக்கு அடித்து இந்த யூஆர்எல் அடித்து உங்களுக்கு போயிடலாம். ஏன்னா இது ஏண்ட கம்ப்யூட்டரில் இருக்கு. வெப்பில் இருந்தால் தான் இது உங்களுக்கு போகலாம். இதை நீங்கள் வெப்புக்கு மாற்றணும். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் உண்டு. அது வேற ஒரு செக்ஷன். நீங்கள் அதோட தலையை குழப்பலாம். இதுதான் நீங்கள் மெயினாக உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு வெப் பேஜ் ஒன்று தான் இது. அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, lesson1.html ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் கூகுளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் நீக்கி சர்ச் பார் வண்டிக்கு இன்னைக்கு பட்டன்ஸ் கொஞ்சம் நீக்கி இது கூகுளால் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நாங்கள் எங்கள்கிட்ட பேஜில் என்ன ஆக்கி ஒரு கோடிங்கும் இல்லை, 0 தான் ஆக்கி. அது சுற்றி இன்னைக்கு ஒன்றுமே காட்டுதில்லை. நான் எங்கள் இடத்துல என்ன சார் இருந்தால் தான் நீங்கள் இன்னைக்கு காட்டும். நாங்கள் இன்னைக்கு கோடிங் ஒன்றும் செஞ்சில்லை. நான் சும்மா சொல்கிறேன், சும்மா அப்படியே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்வ் பண்ணிவிட்டு ஃபைல் போய்த்து சர்வ் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அங்கே அடித்தது அப்படியே இங்களுக்கு வருது. இது இப்போ எங்களோட வெப்சைட் சரி இது வேணாம், நாங்கள் வெல்கம் ஸ்டூடெண்ட்னு சொல்லி நாங்கள் போட்டோமே, வெல்கம் ஸ்டூடெண்ட்ன்றது வந்திக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் இன்னைக்கு சர்வ் பண்ணக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து போட்டோம். எக்ஸாம்பிளுக்கு சேவ் ஆஸ் கொடுத்தோம், lesson1.1.html கொடுத்தோம். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லாரும் நல்லா பாருங்க. நான் இது .html
டாட் டிஎக்ஸ்டி டாட் பிடிஎஃப் டாட் டாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துப்பீங்க. டாட் HTML டாட் டிஎக்ஸ்டி டாட் பிடிஎஃப் டாட் docx டாக்ஸ். இது டாக்ஸ்னு சொல்கிற வேர்ட் ஃபைல். உங்களோட வேர்ட் ஃபைல் வந்து இப்படி தான் சேவ் ஆகும். இது உங்களோட ப்ரெசன்டேஷன் ஃபைல் வந்து PPTX இந்த மாதிரி சேவ் ஆகும். அப்போ இதில் HTML இது போடுவோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் சொல்கிற வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன். என்னது? ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தான் இதுக்கு சொல்கிறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன் இதுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம். பேசிக்கலி இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ நீங்கள் இன்னைக்கு டாட் டிஎக்ஸ்டின்னு சேவ் பண்ணீங்கண்டா, நீங்கள் இந்த ஃபைலை டாட் டிஎக்ஸ்டின்னு சேவ் பண்ணீங்கண்டா, பிரபாவம் lesson டாட் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்போ இப்படி சேவ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 ஃபைல் இருக்கு. நான் இது ரெண்டும் ஒன்று தான். இதில் இது ஓப்பன் பண்ணால் இப்படி ஒன்று வரும், வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த நோட் பேட் வருது. இது ஓப்பன் பண்ணால் வெப்சைட் வருது. இதை ஓப்பன் பண்ண உடனே எங்களுக்கு வெப்சைட் வருது. இது HTML. நான் சர்வ் பண்ணோம் HTML. அப்போ இது வந்து வருது சும்மா ஜஸ்ட் எங்கள்ட இந்த நோட் பேடே வருது. இது டெக்ஸ்ட் ஃபைல் உண்டு, டிஎக்ஸ்டி ஃபைல் உண்டு. அப்போ அது என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் ஃபைல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் உங்களுக்கு செய்யலுமான இது வேறு, ஃபோனில் செய்யலுமானது வேறு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேப்பர்லேயும் உங்களோட நோட்ஸை சர்வ் பண்ணி வைக்கலாம், ஃபோன்லேயும் உங்களோட நோட்ஸை சர்வ் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஃபோனில் செய்யலுமான வேலையெல்லாம் கூட நிறைய வேலை செய்யலும். உங்களுக்கு பேப்பர் ஒன்றில் ஜஸ்ட் எழுத மட்டும்தான் எழும். அது மாதிரி தான் பேசிக்காக சொல்கிறேன். பேசிக் விஷயம் வந்து அப்படித்தான். இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இதை நோட்ஸ் தான் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம். இதை ஜஸ்ட் இப்படி தான் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வெப்சைட்டில் என்ன செய்யலாம்? நிறைய வேலை செய்யலாம். எப்படி? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஓப்பன் பண்ணுறேன், நோட் பேட். இப்போ உங்களுக்கு வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட்டை இப்படி மட்டும் வைக்காமல் எனக்கு வேண்டியன்னு செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பியை பற்றி நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன இது வந்து பி இந்த என்னாண்டு. நான் இப்போ இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ப்ளூ கலருக்கு மாற்ற போகிறேன். இப்போ ப்ளூ கலருக்கு மாற்ற போகிறேன். இப்போ பாருங்க, இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட் வந்து ப்ளூ கலரில் மாறிக்கு. இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட் என்று ப்ளூ கலருக்கு மாற்றிக்கு. எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் அப்படி செய்யலை. அப்போ நம்ம எனக்கு இதை ஃபாண்ட் சைஸை கூட்டுவோம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 ஆக்குவோம். இந்த ஃபாண்ட் சைஸை கூட்டலாம். ஆனால் எனக்கு இதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இதில் எங்களுக்கு இப்படி தான் வேணும். இப்போ பாருங்கள், நான் கூகுள்ட கோடிங்கும் காட்டினேன். கூகுள்ட கோடிங் இப்படி இருக்கு. ஆனால் ஏண்ட வெப்சைட் கோடிங் எப்படி இப்படி இருக்கு. இது ஏண்ட வெப்சைட் கோடிங். இதான் மாறுது. அப்போ நான் சொல்கிறோம், இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் ப்ளூ கலர் ஆக்குங்க, ஃபாண்ட் சைஸை 30 பிக்சல் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன நடக்குது? இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட் வந்து 30 பிக்சல் ஆகுது, இந்த கலர் வந்து ப்ளூ ஆகுது. அப்போ நான் அப்போதே சொன்ன மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரோட பேசுகிறோம். நாங்கள் இந்த வெப்சைட்டோட நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வெல்கம் ஸ்டூடெண்ட் நீங்கள் இன்னைக்கு விசிபிள் ஆகும், அவுட்புட்டை கொடுங்க, கலர் ப்ளூ ஆக்குங்க, ஃபாண்ட் சைஸை 30 ஆக்குங்கன்னு சொன்னோடனே அது செய்யுது. அதே மாதிரி தான் இந்த கூகுள்லையும் இது வந்து இமேஜாக ஐக்கலாம், வேண்டியோண்டா ஐக்கலாம். இந்த இமேஜை போடுங்க, இன்னைக்கு ஒரு சர்ச் பார் ஒன்று போடுங்க, கூகுள் சர்ச்சில் பட்டன் ஒன்று போடுங்க, ஐ எம் ஃபீலிங் லக்கின்ற ஒரு பட்டன் போடுங்க, இப்படி இந்த டெக்ஸ்ட்டை போடுங்கன்னு அவங்க எங்களால் இது மாதிரி கோட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி இதுதான் கோடிங். பேசிக்காக இது ஒரு கோடிங். இது மாதிரி ஒரு கோட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு அவுட்புட் ஒன்று வருது. இன்னைக்கு என் ப்ரொஃபைல் பிக்சரை போடுங்க, ஜிமெயில் போடுங்க, இமேஜஸில் போடுங்கன்னு அவங்க அழகாக போட்டு வச்சுக்கிறாங்க. பேசிக்காக அது இங்கே இது மாதிரி சொன்னோன்னு தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ உங்களுக்கு அது பேசிக்காக எப்படி ஒரு வெப்சைட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று எப்படி வேலை செய்யுதுன்னு விளங்கிச்சா. இப்போ நான் எக்ஸ்டென்ஷனுக்கு வரேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு .txt .html அது டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு .txtன்ற இது தான். .html சொல்கிற வெப்சைட், .pdf சொல்கிற ஒரு பிடிஎஃப் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இன்னைக்கு என்கிட்ட ஒரு பிடிஎஃப் வந்து இது ஒரு பிடிஎஃப் வந்து இது ஒரு நான் செஞ்ச ஒரு பிடிஎஃப் வந்து இந்த பிடிஎஃப் வந்து இது ஒரு வெப்சைட் அக்ரிமெண்ட் ஒன்று சொல்லி இது பிடிஎஃப் ஃபைல். அப்போ பிடிஎஃப் ஃபைல் ஒன்று விசிபிள் ஆகும். இப்படி இது ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று விசிபிள் ஆகுது. அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனும் ஒவ்வொரு ஃபைல். நீங்கள் இங்கே பார்க்குற இந்த .html வந்து வெப்சைட், .txt வந்து இந்த நோட் பேட், இந்த .pdfன்ற வந்து நான் காட்டின பிடிஎஃப், இந்த .docsன்னு சொல்கிற வந்து ஒரு வேர்ட் ஃபைல் உண்டு, PPTXன்னு சொல்கிற ப்ரெசன்டேஷன் ஃபைல் உண்டு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் நீக்கி நீங்கள் கேம் ஒன்று போடுறீங்கன்னு சொன்னால், கேம் விளையாடுறீங்கன்னு சொன்னால் .exe இருக்கும். விண்டோஸில் வந்து .exe இருக்கும். அப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்று போடுறீங்கன்னா .app இருக்கும், இல்லாட்டி app இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ பேசிக்கலி அதுதான் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ எக்ஸ்டென்ஷன் இவ்வளோ தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு பேசிக்காக. அப்போ நாங்கள் எப்பயுமே ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய போக்குள்ள நாங்கள் சர்வ் பண்ணணும் வந்து சேவ் ஆஸ் கொடுத்து வேண்டிய பேர் வந்து எனக்கு கொடுக்கலாம். நான் வீட்னு கொடுக்கலாம், நான் வீட் டாட், ஆனால் .html சர்வ் பண்ணணும். அப்போ HTML சர்வ் பண்ணால் தான் எனக்கு இந்த வேலையை செய்யலாம். இந்த கலர் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இப்படி விசிபிள் ஆகுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம் நாங்கள் .html சர்வ் பண்ணால் மட்டும்தான். இப்போ இவ்வளோ நேரம் சொல்லி தந்ததுல என்ன சரி டவுட் இருந்தால் யாருக்கு சரி கேட்கலாம். டவுட் இல்லைண்டா ஓகே, டவுட் இருந்தால் கேட்கலாம் டக்குன்னு குயிக்காக. ஓகே, நான் நினைக்கிறேன் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது விளங்கிக்கும் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இப்போ நான் சொல்லித்தரேன் ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்ட் வேலை செய்யறதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் வந்து நாங்கள் வெப்சைட் வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற ஹைப்பர் மார்க்அப் லாங்குவேஜ் தான் இந்த HTML சொல்கிறேன். சைஸ் 90 இதெல்லாம் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செய்யலாம். இந்த வெப்சைட் ஒன்று நீங்கள் கம்ப்ளீட்டாக செய்ய படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இது மாதிரி ஃப்யூச்சரில் இது மாதிரி உங்களுக்கு செய்யலாம். இவங்களுக்கு வந்து இவங்க இதால் சல்லி சம்பாதிப்பாங்க, நிறைய வேலை செய்வாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற வந்து HTML. இந்த HTML என்னன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு லாங்குவேஜ் தான் இது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மற்றதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் மாதிரி. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லாட்டி என்ன சரி நீங்கள் ஃபோனில் இந்த மாதிரி நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணுறேன் ஆப் உண்டு. நான் இன்னைக்கு இதை கிளிக் பண்ணி இன்னைக்கு நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 50 சொன்னோன்னே அது 50 மாறுது. இப்போ நான் 50 அது 50 மாறுது. அப்போ அது மாதிரி இது ஒரு டூல் உண்டு தானே. இது மாதிரி ஒரு டூல் உண்டு தான் இந்த HTML. நாங்கள் சொல்கிறத செய்யும். இன்னைக்கு கலர் ப்ளூண்டா ப்ளூ ஆக்கும், ஃபாண்ட் சைஸ் 30ன்னா 30 ஆக்கும். அது மாதிரி ஒரு டூல் உண்டு தான் இந்த HTML சொல்கிறோம். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. அப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செய்வோம். நாங்கள் இதை கிளிக் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு கலர் உண்டா மாற்றலும் மைக்கு. அப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ணாதான் எங்களுக்கு ட்ரா பண்ணலும் மைக்கு. அப்போ இதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு டிலீட் பண்ணலும் மைக்கு, அழிக்கலும் மைக்கு.
அப்போ இல்லாட்டி இதை அமைக்கி ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஷேப் வந்து எங்களுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் டூல்ஸ். அப்போ இது மாதிரி தான் HTML-லையும் சில டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு வேண்டியது செய்யலாம். எங்களுக்கு இமேஜ் ஒன்று போடலாம். நாங்கள் இங்கே செய்கிறது அப்படியே நாங்கள் இதில் போய் பாக்ஸ் ஒன்று போட்டிக்கிறோம், இங்கே ஒரு டெக்ஸ்ட் போட்டிக்கிறோம். இது அப்படியே இங்கேக்கும் செய்யலாம். எங்களுக்கு இது மாதிரி எழுதி நாங்கள் இதில் கிளிக் பண்ணி செய்கிறோம். ஆனால் இதில் எழுதி செய்ய போகிறோம். அதுதான் டிஃபரெண்ட் HTML-க்கும் இந்த ஆப்புக்கும். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்யணும்னு சொன்னால் என்ன கட்டாயம் ஈக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். உங்களோட இந்த கோடில் வந்து உங்களுக்கு இப்படி எழுதி கொண்டு போயிடலாம். உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி எழுதி கொண்டு போயிடலாம். இப்படி எழுதுறதே பிள்ளை. ஏன்னா உங்களுக்கு பொறாய்க்கு நிறையா பிரச்சனை வரும். உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணலாம், ஆடியோ ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களோட வெப்சைட்ஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எப்பயுமே நீங்கள் இப்படி இந்த கோடிங்கை போடணும். இது நான் ஒவ்வொன்றையும் சொல்லித்தரேன். இந்த ப்ராக்கெட் இது ஓப்பனிங் ப்ராக்கெட். எல்லாரும் பேனா பென்சில் எடுத்து இந்த நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட், இது க்ளோஸ் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ரெண்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. HTML நோட்ஸ், டேக் நோட்ஸ், HTML டேக் நோட்ஸ் நீங்கள் போட்டுக்கொண்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எழுதிக்கோங்க. இது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய போக்குள்ள ஒவ்வொரு டூலிக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு H1 சொல்கிறேன். இன்னைக்கு H1 சொல்கிறேன் வந்து ஒன்றும் இல்லை. H1 ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஹலோன்னு சொன்னேன்டா. இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு H1 கொடுக்காம ஹெலோன்னு மட்டும் கொடுக்குறேனே. ஹெலோன்னு மட்டும் கொடுத்தோன்னே இந்த டெக்ஸ்ட் வந்துக்கு இப்படி. ஆனால் H1க்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். இந்த H1க்கு கொடுத்திக்குள்ளே வருது பாருங்க, ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக அதுக்கே அவனுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து வருது. இந்த ஹெலோவுக்கு நாங்கள் இப்போ இன்னைக்கு ஒன்றும் சொல்கிறோம் இல்லை. இன்னைக்கு அப்போதான் நான் செஞ்ச மாதிரி இன்னைக்கு ஸ்டைல்னு கொடுத்து இன்னைக்கு ஃபாண்ட் சைஸ்னு கொடுத்து இப்படி சொல்கிறோம் இல்லை. நாங்கள் இப்படி சொல்கிறோம் இல்லை. இப்படி சொன்னால் இது மாறும். இது 20க்கு மாறும். ஆனால் நாங்கள் இப்படி சொல்லாமல் இருந்தோம்னா இதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பிக்சலில் அது ஏன்னு சொன்னால் இவங்க HTML செஞ்சாக்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த H1க்கு நான் அப்போதே செஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு கோட் ஒன்றை பேக்எண்டில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க இதுக்கு பின்னுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் எங்களுக்கு விளங்காமல் இதை செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த H1க்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 36 பிக்சல் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் இதை எவ்ரி டைம் எனக்கு 36 பிக்சல்ஸ் வேணும்னு சொன்னால் நாங்கள் H1 கொடுக்கலாம். எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து போல்டாகவே 36 பிக்சலில் எனக்கு வரணும்னு சொன்னால் ஜஸ்ட் எனக்கு H1 கொடுத்து உள்ளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கு. H1லேருந்து H6 மட்டும் இருக்கு. நான் இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். H1, H2, H3, H4, H5, H6, sorry, இந்த மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க, பெருசிலேருந்து சின்னது மட்டும் போகுது இப்படி. இப்ப H1 தான் பிகஸ்ட் சைஸ் H1. அப்ப H2 வந்து அதை விட கொஞ்சம் சின்னது, H3 அதை விட சின்னது, H4 அதை விட சின்னது, H5 இதை விட சின்னது, H6 இதை விட சின்னது. அப்ப இந்த ஆர்டர்ல தான் போகுது. H1 H6 தான் ஆகவே சின்னது, ஸ்மாலஸ்ட். H1 வந்து ஆகவே பெருசு, பிகஸ்ட். இதுதான்
ஆர்டர். அப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது எப்படி தேவைப்படும்னு சொன்னால், நீங்கள் சம்டைம் வேர்டில் எழுதுகிற மாதிரி ஹெட்டிங் கொண்டு எழுதுவீங்க. இப்போ ஹெட்டிங் கொண்டு எழுதக்கொள்ளே H1, அப்புறம் சப் ஹெட்டிங் கொண்டு எழுதக்கொள்ளே H2. எக்ஸாம்பிளுக்கு மெயின் சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெலோவை டிலீட் பண்ணுவோமே, மெயின் சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கான்னு போடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுவீங்க H2ல கலாம்பூன்னு போடுவீங்க, கலாம்பூ. அப்போ கலாம்புக்கு கீழே ஒரு பேராகிராஃப் உண்டு. உங்களுக்கு பேராகிராஃப் வேணும்டா P. அப்போ தான் நான் Pன்னு அடிச்சது வந்து பேராகிராஃப். சரி, Colombo is a nice city to live in other than weather. இப்படி நான் போடுறேன். அப்போ இது மாதிரி இன்னொரு சப்ஹெட்டிங் H2A தான் கேண்டி. இன்னைக்கு கேண்டியில் மாற்றமே. இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறேன். மெயின் ஹெட்டிங் மெயின் சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா, கொலம்போ இஸ் an isolated, இது பேராகிராஃப் உண்டு. அப்புறம் இன்னொரு சப் ஹெட்டிங் கண்டி, அப்புறம் அதுக்கு ஒரு பேராகிராஃப். அப்போ அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் டூல்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மெயினாக H1க்கு என்ன, H2ண்டா என்ன, Pண்டா என்ன, அதை நீங்கள் மெயினாக குழப்பிக்கொள்வாங்க. நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் ஒரு டூல். இந்த ஃபாண்ட்டை டிஃபால்ட்டாக இப்படி ஒரு எனக்கு பெருசாக வேணும்டா நாங்கள் H1 யூஸ் பண்ணுறோம், பேராகிராஃப் ஒன்று வேணும்டா Pன்னு யூஸ் பண்ணுறோம், சப் ஹெட்டிங் ஒன்று வேணும்டா H2 யூஸ் பண்ணுறோம். எனக்கு இமேஜ் ஒன்று போடணும்டா IMGன்னு போடுவோம். இன்னைக்கு உங்களுக்கு இமேஜ் ஒன்று போட்டு காட்டுறேன். IMG கேண்டின்னு போட்டு கேண்டிக்கு கீழே ஒரு இமேஜ் ஒன்று போடுவோம். அதுக்கு நம்ம IMG SRC. நீங்கள் இந்த கோடிங் எல்லாம் குழப்பிக்கொள்வான, நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஒரு 100 பிக்சல் இருக்குமே. நான் போயிட்டு தேடுவோம் கேண்டிட் இமேஜ் வந்து. ஓகே, நான் இதை எடுப்போம். இதை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு கேண்டிட் இமேஜ் ஒன்று வருது. கேண்டிட் சப் ஹெட்டிங் உண்டு, கேண்டிட் ஒரு இமேஜ் உண்டு, அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் உண்டு. அது மாதிரி கொலம்புக்கும் போடுவோமே. கொலம்பு கிட்ட போடுவோம். இதில் வந்து நாங்கள் இதே எனக்கு என்ன செய்யலாம், காப்பி பண்ணி இன்னைக்கு போட்டுட்டு, இதெல்லாம் நீங்கள் கோடிங் எல்லாம் நீங்கள் பெருசாக மைண்டுக்கு எடுக்க வேணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ மெயின் சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா, கொலம்புன்னு வருது, கொலம்போட ஃபோட்டோ ஒன்று வருது, அதுக்கு போகிறோம் அதோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வருது, கேண்டின்னு வருது, கேண்டிட ஃபோட்டோ ஒன்று வருது, அதோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வருது. இப்படி தான் நார்மலி ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் சிம்பிள் வெப்சைட் ஒன்று செஞ்சோம். சின்ன மெயின் சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கான்னு போட்டு சிம்பிள் வெப்சைட் ஒன்று நாங்கள் செஞ்சோம். அப்போ இதுதான் டூல்ஸ். எனக்கு இமேஜ் போடலாம், இதுதான் வெப்சைட் ஒன்று செய்கிறேன். இப்படி தான் வெப்சைட் ஒன்று செய்கிறேன். இவங்க இதை கொஞ்சம் அழகாக, இது ஒரு வெப்சைட், இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை கொஞ்சம் நடுவுக்கு எடுத்து இன்னைக்கு சைடுக்கு அழகாக போட்டு, இன்னைக்கு டவுன்லோட் பட்டனை பசந்தாக போட்டு இதை பசந்தாக செஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதான் செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஜஸ்ட் இதை இப்படி சைடுக்கு போட்டுக்கொண்டு போகிறோம். அதை சொல்லிட்டு இது இப்படி எடுத்து பார்த்தா இப்படி. அப்போ எனக்கும் வேணும்டா இதை ரெண்டாக பிரித்து இனி கொலம்போ கேண்டின் இப்படி வார்த்தைகள்லாம் செய்யலாம்.
அப்போ மெயினாக நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இப்படி தான். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் இப்படி இல்லை நீங்கள் கோடிங் செய்கிற இது வந்து உங்களோட பாடியூலுக்கு வர விஷயங்கள் தான் இதெல்லாம். உங்களோட வெப்சைட்டில் பாடியூலுக்கு வர விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்படி தான் நீங்கள் கோடிங் செய்வீங்க. ஆனால் இதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்டா நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுத போகிறீங்கன்னா அந்த லெட்டருக்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யணும் வந்து ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் உங்களோட அட்ரஸை போடணும், டேட்டை போடணும், அப்புறம் அப்படி ஒரு ஆர்டர் ஒண்டிக்கு தானே ஒரு டேட்டா ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஒரு ஃபார்மட் ஒண்டிக்கு. அப்போ அந்த ஃபார்மட்டில் தான் நீங்கள் செய்யணும் இந்த வெப்சைட்டை. நீங்கள் வெப்சைட்டை அந்த ஃபார்மட்டில் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் இதை நாங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கொள்வோம். நாங்கள் இதை காப்பி பண்ணி வச்சுக்கொண்டுட்டு நாங்கள் இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரோம். இப்போ நீங்கள் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இன்றைக்கி அடிப்பீங்க doctype HTML அடிப்பீங்க. doctype HTML அடிப்பீங்க. இந்த doctype HTML என்னன்னு சொன்னால் இந்த HTML ஒவ்வொரு வேர்ஷன்ஸுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ படம்ல ரிலீஸ் ஆகும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு நீங்கள் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்க. அது மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அந்த வேர்ஷன் 1, வேர்ஷன் 2, வேர்ஷன் 3ன்னு இருக்கு. அப்போ பழைய HTML நீங்கள் இப்படி இல்லை செய்வீங்க, இப்படி இவ்வளோ தான் செய்வீங்க, இப்படி தான் தொடங்குவீங்க. இப்படி தொடங்கினா என்னன்னு சொன்னால் இப்படி நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நடக்கிற இது ஐடியா வந்து ஜஸ்ட் இந்த HTML நீங்கள் HTML வெர்ஷன் 4 யூஸ் பண்ணுறீங்க. இந்த HTML வெர்ஷன் 4. அப்போ வெர்ஷன் 4ல ஒவ்வொன்று இல்லை, உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணலாம், ஆடியோ ஆட் பண்ணலாம், அது மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் doctype HTML போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு HTML 5 மாறும். நீங்கள் வேற ஒன்றும் சேர்த்த தேவையில்லை, ஜஸ்ட் doctype HTML நீங்கள் போட்டிங்கன்னா இது HTML 5 மாறும். அப்போ இந்த HTML 5 மாறுற டைமுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் அப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்ன்ட்டு நான் எழுதிக்கொள்ள சொன்னேன். அப்போ ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்ன்ட்டு இந்த ப்ராக்கெட் 2, இந்த லெஸ் தேன் ப்ராக்கெட், இந்த கிரேட்டர் தேன் ப்ராக்கெட். அப்போ நீங்கள் என்ன டேக் திறந்தாலும் நீங்கள் என்ன மோஸ்ட்லி 80% நீங்கள் இந்த டேக்கை இப்படி க்ளோஸ் பண்ணணும், இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இந்த doctype HTML நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இந்த சில டேக்ஸ் IMG டேக்கும் அப்படித்தான், இந்த இமேஜ் டேக், BR டேக், பிரேக் டேக், இந்த மாதிரி சில டேக்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி சில டேக்ஸ் வந்து இந்த H1 என்ற டேக் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இந்த H1 என்ற டேக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வரும். மெயினாக நாங்கள் சொல்கிறேன் HTML அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு க்ளோஸ் டேக் இக்கி, HTMLக்கு க்ளோஸ் டேக் இக்கி. அப்புறம் HTMLக்கு நாங்கள் எழுதணும் டைட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் நாங்கள் எழுதணும் ஹெடருக்கு தான் டைட்டில் வரும். சாரி, ஹெடர் தான் நான் ஒன்றாவது எழுதணும். இன்னும் நாங்கள் இதை எப்பயுமே நாங்கள் டைப் பண்ணுறதில்ல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது என்ன எப்படி நாங்கள் இதை டைப் பண்ணுறதில்லண்டு. ஹெடர், அதுக்கப்புறம் பாடி, இதுதான் என்னோட ஃபார்மட். நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறதுக்கு இதுதான் பேசிக் ஃபார்மட். உங்களுக்கு இப்போக்கி இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஹெடர்னு போடுறல ஹெட்னு தான் போடணும். இப்படி இது நீங்க இப்படி நீங்க ஸ்பேஸ் விட்டது இதெல்லாம் நான் அழகா இதை விளங்கி கொள்றது தான். நீங்க இதை எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யணும். அப்போ இன்னைக்கு டைட்டில்ல நீங்க செய்யற விஷயம் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இன்னைக்கு போட்டோம்னு சொன்னா இப்போ உங்களோட வெப்சைட்ல இது எங்கே மாறும்னு சொன்னா இந்த லெசன் 1 எடுத்து ஃபர்ஸ்ட் கிஞ்சி அது லெசன். இப்போ நாங்கள் இதை இல்லாமாக்கிட்டு பார்த்தா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு லெசன் 1 தான் இருக்கு. இனி lesson 1.html. அப்போ அந்த பேர் அப்படி எங்களுக்கு ஈக்கப்படாதுன்னு சொன்னா இது வந்து சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கான்னு ஈக்கணும் அப்படின்னு சொன்னா
சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா நீக்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்காவை இன்னைக்கு மாறும் இந்த டைம். இன்னைக்கு மாறினா தான் எங்களோட வெப்சைட் வரக்குள்ள, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேன் கோட் இந்த கம்பெனி ப்ரொஃபைல் எடுத்தால் இன்னைக்கு மேன் கோட் இன்வென்டிங் ஆப்ஷன்ஸ் இந்த இந்த இடத்துக்கு வரதான் இது. இதை நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்க, இன்னைக்கு இது எந்த வெப்சைட்டில் இன்னைக்கு எந்த வெப்சைட்லைக்கு மேன் கோட் இன்வென்டிங் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அப்படி வரணும், இப்படி வரணும்னு சொன்னால் இன்னைக்கு தான் நீங்கள் மாற்றணும். இந்த டைட்டில்ன்ற இடத்துல தான் நீங்கள் மாற்றணும். அப்போ அது உங்களுக்கு விளங்கிக்கும். அதுக்கு போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து, நான் அப்போதே செஞ்ச விஷயத்தை தான் அவங்களுக்கு அப்போதே சொல்லி தந்தே தான் இதை பாடியுள்ளுக்கு போடணும். இதை நீங்கள் நாங்கள் அப்போதே செஞ்சது H1. இந்த H1 வந்து மெயின் ஹெட்டிங், H2 சப் ஹெட்டிங், IMGன்ற ஒரு டூல் உண்டு இமேஜ் போடுறதுக்கு. இதை நீங்கள் போடணும் வந்து இப்படி தான். இந்த பாடின்ற டேக் ரெண்டுக்கும் நடுவில், இந்த பாடின்ற டேக் ரெண்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் இது செய்யணும். என்ன செய்யறாண்டாலும் நீங்கள் இந்த பாடிக்கு நடுவில் தான் செய்யணும். இப்போ சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. இப்போ அதே தான் இன்னைக்கு வரப்போகுது. ஆனால் இது தான் ப்ராப்பர் வே. உங்களுக்கு இப்போ பாருங்க, உங்களுக்கு இதை மாற்ற எழுமாச்சு, சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கான்னு மாற்ற எழுமாச்சு. அப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று வேண்டாலும் போடலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் வீடியோ ஒன்று நான் போட்டு காட்டுறேன். நான் உங்களுக்கு அந்த இந்த வீடியோவை நான் எங்களோட வெப்சைட்டில் போடுவேன். இந்த வீடியோ நான் எங்களோட வெப்சைட்டில் போடுறேன்னு சொன்னால் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எம்பெடட் கோடை கிளிக் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் கேண்டீஸ் அண்ட் ஐசிடிக்கு கீழே போடுறோம். இப்போ நம்ம எங்களோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். இப்போ அந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ எங்களோட வெப்சைட்டில் யூடியூப்ல இருக்கிற வீடியோ எங்களோட வெப்சைட்டில் விசிபிளாக இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள் செய்யலாம். அப்போ நீங்கள் இப்போக்கி நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லி தந்தேன். நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் என்னோட வெப்சைட் மெயினாக. இது நீங்கள் யூடியூப் வீடியோ இதை நீங்கள் இப்போக்கி தலைக்கெடுக்குவாங்க. இதை நோட்ஸ் எழுதிக்கோங்க. HTML tag notes. இது H1. இதை நோட்ஸ் எல்லாரும் எழுதிக்கோங்க. heading biggest font size. H6. Smallest font size. அப்போ நாங்கள் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நோட் ஒன்று எழுதிக்கொள்வோம். இதுக்கு does has closing tag. அப்படின்னு என்னன்னா, இந்த H1க்கு க்ளோசிங் டேக் ஈக்கின்னு அர்த்தம். சிலதுக்கு க்ளோசிங் டேக் இல்லை. அப்போ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். H1க்கு க்ளோசிங் டேக் ஈக்கி, does has a closing tag. அப்போ இதுக்கும் ஈக்கி, does has a closing tag. அதுக்கப்புறம் IMG இல்லை paragraph tag. இதுக்கும் does has a closing tag. அப்புறம் IMG does has closing tag.
ஐஎன்ஜிக்கு டஸ் நாட் ஹேஸ். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் ஒன்று இல்லை. ஐஎன்ஜிக்கு க்ளோசிங் டேக் ஒன்று இல்லை. ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். க்ளோசிங் டேக் இல்லாததுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இப்படி இவ்வளோ தான் ஒன்று தான் நீக்கி நீங்கள் இது இந்த டேக்குக்கு வந்து நீங்கள் க்ளோசிங் டேக் இப்படி செய்யறதில்ல, இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் எப்படி செய்கிறேன்னா இதே இதில் எண்டிங், இந்த டேக்கில் எண்டிங் டேக்கில் ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டு விட்றீங்க, பேக் ஸ்லாஷ் ஒன்று போட்டு விட்றீங்க. இப்படி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு ஒரு டஸ் நாட் ஹேஸ் க்ளோசிங் டேக். அது பிறகு ஏ டேக். இதுக்கு டஸ் ஹேஸ் க்ளோசிங் டேக். இதுக்கும் க்ளோசிங் டேக் கீக்கி. இந்த ஏ டேக் என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். நீங்கள் இப்போக்கி இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. HTML டேக் நோட்ஸ் ஹெட்டிங் ஒன்று போட்டு அப்போதே நீங்கள் போட்டது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கு கீழே இது எழுதினாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் புதுசாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த கோட் அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு இதை அப்படியே அனுப்பிவிடுறேன் எல்லாருக்கும். இந்த கோடை நீங்கள் எனக்கு எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அது அவங்களுக்கு ஒர்க் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ செஞ்சேன் ஒரு வெப்சைட் உண்டு, நான் இங்கெல்லாம் செஞ்சேன். நீங்களே திங்க் பண்ணி இப்போ இந்த H1 என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு H1 சொன்னால் H1 போட்டு இப்படி போட்டு H1 will make the text big அப்படின்னு நீங்கள் எழுதணும். அது மாதிரி இந்த டேக்குக்கு மட்டும் இந்த H1, H6, P, IMG, A இந்த டேக்குக்கு எல்லாம் நீங்கள் அப்படி என்னென்ன நடக்கும்னு சொல்லி நீங்கள் உங்களோட காப்பியில் எழுதி எனக்கு ஃபோட்டோ ஒன்று அனுப்பணும். இப்போ நீங்கள் அனுப்பணும் எல்லாரும். அதுதான் உங்களோட கிளாஸ் ஒர்க். இந்த கோடிங் எல்லாரும் நான் எழுதிக்கோங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இப்போ என்னடா நாங்கள் இதே அடுத்த கண்டினியூஸாக நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இதுடே அடுத்து நாங்கள் எப்படி செய்கிற ஒரு வெப்சைட் ஒன்று அழகாக செய்கிற, எப்படி ஒரு ஒரு இமேஜ் ஒன்று போடுற, எப்படி சைடுக்கு எடுக்கிற, எல்லாம் ஒரு அழகாக ஒரு வெப்சைட் ஒன்று எப்படி செய்கிற, இதை வச்சு நாங்கள் படித்ததை வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இதெல்லாம் விளங்கிக்கும் சொல்லி. இப்போ எனக்கு நான் ஆட்களுக்கு லீவ் ஆகுறாண்டா லீவ் ஆகி, ஆனால் எனக்கு கிளாஸ் முடியலை. நீங்கள் எப்போ முடியும்னு சொன்னால் நீங்கள் இதை எனக்கு எழுதி அனுப்பணும். இந்த துண்டை இந்த நோட்ஸ் எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி H1 போட்டு H1 will make text bigger இப்படி ஒன்று போடணும். அது மாதிரி H6 என்ன செய்யும், P tag என்ன, ING tag என்ன,
ஏழுண்டா இன்டர்நெட்ல தேடி சரி எப்படி சரி ஏழுண்டா இது முக்கியம் இல்ல ஏழுண்டா ஏ டேக் என்ன செய்யும்னு சொல்லி நீங்களே தேடி எழுதி எனக்கு ஒரு போட்டோ வந்து அனுப்பணும் வாட்ஸ்அப்ல எல்லாரும் அனுப்பணும் ஓகே இப்போ ஆட்களுக்கு போறேன்டா போகலாம் ஆனா எனக்கு இந்த வேலையை செஞ்சு அனுப்பணும் எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கொண்டு எனக்கு இந்த வேலையை செஞ்சு வாட்ஸ்அப்ல அனுப்பணும் அப்புறம் தான் உங்களோட கிளாஸ் முடியும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இந்த வேலையை செஞ்சு நீங்க எனக்கு அனுப்பின பிறகு தான் உங்களோட கிளாஸ் முடியும் எல்லாருக்கும் கிளியரா ஒருத்தர் கொஸ்டின் ஒன்று கேட்டிக்கிறீங்க ஹவு டு கிரியேட் யூஆர்எல் ஃபார் அவர் வெப்சைட்னு சொல்லி அப்போ அது வந்து ஒரு டொமைன் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டொமைனுக்கு நீங்கள் ஹோஸ்டிங் ஒன்று எடுக்கணும் அப்புறம் அந்த ஹோஸ்டிங்கில் நீங்கள் போடணும் அந்த மாதிரி பெரிய விஷயம் ஒன்று இருக்கு எனக்கு பர்சனல் மெசேஜ் ஒன்று பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே யாருக்காக்கு லீவ் ஆகுறேன்டா லீவ் ஆகலாம் ஆனால் எனக்கு அந்த வேலையை செஞ்சு அனுப்பணும் இந்த நோட்ஸை எல்லாரும் எழுதி கொண்டு லீவ் ஆகும் இந்த நோட்ஸ் எழுதிக்கொண்டு எல்லாரும் லீவ் ஆகும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க நான் இப்போ என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து போடுங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் இப்போ போடுறேன் நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் நம்புகிறேன் நீங்கள் எனக்கு இதை அனுப்பணும் அப்போ தான் உங்களோட கிளாஸ் முடியும்